கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். சபையாக கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஒன்றாக கூடி வரும் பொழுது 3 காரியங்கள் நடைபெறுகின்றது. முதலாவது, தேவனுடைய பிரசனம் வெளிப்படுகின்றது. அதான் இயேசு வாக்குத்தத்தமா தந்தார். 2 3 பேர் என் நாமத்தினால் எங்க கூடி வந்திருந்தாலும் அந்த இடத்தில் அவருடைய பிரசனம் வெளிப்படும் என்று இயேசு சொன்னார். அப்படின்னா எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகின்றோமோ தேவனுடைய பிரசனம் நம் மத்தியில் வெளிப்படுகின்றது. ஸோ தேவனுடைய பிரசனம் வரும்பொழுது என்ன ஆகுதுங்க? மலைகள் மெழுகு போல் உருகி போகின்றது. தேவனுடைய பிரசனத்தில் எது நிற்க முடியாதுங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தடைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மலைகள் காணாம போகணும்னா ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய பிரசனத்தை தேடி வரும் பொழுது நீங்க நிக்க 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 தேவன் தடைகளை அகற்றி உங்களுக்கு வழி இல்லாத இடங்களில் வழிகளை நிச்சயமாக தேவன் உண்டாக்குவார். தேவனுடைய பிரசனம் கூடி வருவதை விட்டு விடாது. இந்த வருடம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இன்னும் என்ன லாக்டவுன் வரும், என்ன வராது நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நமக்கு கூடி வருவதற்கு அனுமதி இருக்கின்றதோ, விடுதலை இருக்கின்றதோ, அதை நாம் விட்டு விடக்கூடாது. ஒரு விசுவாசி போட வேண்டிய மிக முக்கியமான தேவனோடு இருக்கின்ற உறவுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கணும் என்றால் கூடி வரும் பொழுது